மகரிஷி அவர்களுடைய மணிமண்டபம் மற்றும் அன்பர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் அறைகளை தான் பார்க்குறீங்க. இங்கே வந்து ஒரு லைப்ரரியும் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த அற்புதமான ஆழியாறு அறிவு திருக்கோவில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, இங்கே உடல் நலம் மனவளம் யோகா கல்வி நிலையமாக இங்கே அறக்கட்டளை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அற்புதமான ஒரு சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஆழியாறு அறிவு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அனைவரும் வந்து தங்கியிருந்து அன்பர்களே நீங்கள் அனைவரும் உடல் நலம் மனவளம் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக நீங்கள் வாழ வேண்டும். அதற்கான தான் மகரிஷி அவர்கள் தனது 50 ஆண்டுகள் சிந்தனை செய்து காய கற்பக்கலை உடல் வளத்திற்காகவும் மன வளத்திற்காக மனவளக்கலை பயிற்சியை அனைவருக்கும் அருளியிருக்கிறார். அவருடைய 50 ஆண்டு காலத்தின் ஓர் முத்தாய்ப்பாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை, இதில் 2 அடுக்குகள் இருக்கின்றன. ஒன்று உடற்பயிற்சி, உடலை பேணி காப்பதற்காக மனதிற்கான அருகுண சீரமைப்பு பயிற்சி, தியான பயிற்சி, ஆளுமை திறநோக்க பயிற்சி என்று சொல்லுவார்கள். இப்படி அற்புதமான ஒரு கனிகளை நமக்கு மகரிஷி அவர்கள் அளித்திருக்கிறார். அதை அனைவரும் பயன்படுத்தி சிறப்பாக வாழ வேண்டும். இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் மனித குலம் தவித்து கொண்டிருக்கின்றன. பொருளாதாரத்தில் சிக்கல், சமுதாயத்தில் சிக்கல், உணவு உட்கொள்வதிலிருந்து வாழும் கலையை மனிதன் மறந்துவிட்டான், மறுக்கடிக்கப்பட்டான் அரசியல்னால். ஸோ இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு தேவை? ஒரு தெளிவு, வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேண்டும். ஒரு துணிவு இருக்கும் பொழுது தெளிவு வரும். அந்த துணிவைத்தான் மகரிஷி அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம்கார மண்டபம். இங்கே தான் மகரிஷி அவர்கள் அவர் தங்கி இருக்கக்கூடிய அறைகள் முதல் அடுக்கு அறையில் முதல் மாடியில் இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய இந்த அறையில் தான் அவர் வந்து ட்ரைனிங் எடுத்தார், ஆசிரியர் பயிற்சி. இங்கே அருளரங்கத்தில் 500 பேர், 500லேருந்து ஒரு சுமார் 1000 பேர் வரையில் அமர்ந்து சற்சங்கங்களை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எவ்வளோ ஒரு அற்புதமானது. மயில்களும் குயில்களும் நடனமாடும் இந்த அற்புதமான காட்சிகளை இங்கே பார்க்க முடிகிறது. அன்பர்களே வாரீர் என்று அழைத்தவர் மகரிஷி வேதாத்ரியார். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அழகை பார்க்கிறீர்கள். இந்த மயில் எப்படி ஆனந்தமாக நடனமாடி கொண்டு வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே வாரீர் என்று சொல்லும் பொழுது மயில்களும் குயில்களும் கூட ஆடிப்பாடி வந்து கொண்டு தானே இருக்கும். இதுவே ஆழியார் அறிவு திருக்கோவில் மகரிஷி வேதாத்ரி நமக்கு அளித்த மன வளக்கலை யோகா. இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஆழியார் ஸ்கை ட்ரஸ்ட் மன வளக்கலை என்று நீங்கள் ஆன்லைனில் டைப் செய்து பார்த்து கொள்ளலாம். இங்கே வந்து தங்கியிருந்து சிறப்பாக நீங்கள் வந்து பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த மயில்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இடத்துல ஒரு உணர்தலோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கும் பொழுதுனால மயில்கள் தாமாகவே வந்து இங்கே நடனம் ஆடிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும்பொழுது மனதிற்கு ஒரு அமைதியும் நமக்கு ஒரு சந்தோஷமும் பிறக்கிறது அல்லவா? அன்பர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குயில் பாடும் பாட்டு, மயில் ஆடும் நடனம். மனிதன் மட்டும் என்ன இலக்காரமா? மனிதனுக்கு மயிலுடைய பாட்டையும் மயில் நடனமும் ஆடத் தெரியும், குயில் பாட்டையும் பாடத் தெரியும். அவன் அதை மறக்கடிக்கப்பட்டிருக்கிறான், மறுதளிக்கப்பட்டிருக்கிறான். உங்களுடைய அடிப்படை உரிமை இது, அடிப்படை கல்வி இது. பண்டைய பாரதத்தில் இந்த கல்வி குருகுலம் என்று சொல்லுவார்கள்.
இப்பொழுது இதை மனவளக்கலை என்று சொல்லி மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சி அனைத்தும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மயிலுடைய அழகை பார்க்கும்போது நமக்கு மனதிற்கு என்ன தோணும் பாருங்கள். அதனுடைய சிறகுகளை பாருங்கள். மலை அடிவாரத்திலிருந்து நேராக இறங்கி மயில் ஆடும் காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். குரங்குகளின் சேட்டையும் இங்கே ஒன்றும் குறைவில்லை. குரங்குடைய காட்சிகளையும் இந்த கோப்பில் நீங்கள் பார்க்க முடியும். நேரம் கிடைத்தால் இதையும் நாம் பார்ப்போம். இந்த கோப்பில் பார்க்கலாம்.